வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது காரணிகளின் எண்ணிக்கை, வெக்டர்ஸ். சரிதானே? ரைட். ஒரு ஒலிம்பியாட் எக்ஸாமுக்கு போகக்குள்ள இந்த விஷயம் தெரியாம நமக்கு எந்த கேள்வியும் செய்ய முடியாது. நிறைய கணக்குகளை செய்ய முடியாம போகலாம். ரைட். அதனால முக்கியமா உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், கட்டாய வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெக்டர்ஸ்னா என்ன அப்படின்னு தெரியணும். காரணிகள் அப்படின்னு சொன்னா 12 எடுப்போமே. ரைட். 12 எந்தெந்த எண்ணால பிரிக்கலாம்? 12 எந்தெந்த எண்ணால பிரிக்கலாம்? 1ஆல பிரிக்கலாம், 2ஆல பிரிக்கலாம், 3ஆல பிரிக்கலாம், 4ஆல பிரிக்கலாம். பிரிக்கக்குள்ள மிகுதி வரக்கூடாது. பிரிக்கக்குள்ள என்ன செய்யக்கூடாது? மிகுதி வரக்கூடாது. 6ஆல பிரிக்கக்குள்ள மிகுதி வராது. ரைட்டா? 12ஆல பிரிக்கக்குள்ள மிகுதி வராது. பாருங்க எத்தனை வெக்டர்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 இருக்கு. ஓகே, ரைட். இப்போ இது ஒரு 12 ஒரு சிறிய எண். நம்ம இன்னைக்கு கண்டுபிடிச்சோம் 1ல இருந்து 6 இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சோம். 1 2 3. ரைட். அவ காரணிகள் அப்படின்னா என்னன்னு விளைக்கணும். ஒரு எண்ணை எந்தெந்த எண்ணால பிரிக்க முடியுமோ அதுதான் காரணிகள். சரிதானே? ரைட். அதனுடைய எண்ணிக்கை இப்ப 12 அப்படின்னு சொல்லக்குள்ள நீ கண்டுபிடிச்சிட்டீங்க. 144 144. சரிதானே? இப்ப இதே கொஞ்சம் லேட் ஆகும். அந்த மாதிரி கேள்வி கண்டுபிடிக்கணும்னா லேட் ஆகும். ரைட். அதுக்கான ஒரு முறை ஒன்று, ஈஸியான ஒரு முறைன்னு சொல்லிட்டு. ரைட். நல்லா பார்த்துருங்க. இப்போ 12 இதனுடைய முதன்மை எண் உங்களுக்கு தெரியும். இந்த காரணிகள்ல 2 காரணிகள் கொண்டதுதான் முதன்மை. சரிதானே? ஏதாவது 2 காரணி. இப்ப 2 எடுப்போமே. 2க்கு எத்தனை காரணிகள் இருக்கு? 1 2. அவ்வளவுதானே? ரைட். 2 காரணிகள் கொண்டதுதான் முதன்மை. அதனுடைய பெருக்கமா எழுதிக்கணும். சரிதானே? அதை எப்படி எழுத போறோம் பாருங்க. 12 எழுதுறோம். 12 நம்ம 2ஆல பிரிக்கிறோம். 2ஆல பிரிச்சா எத்தனை? 6. திருப்பி 2ஆல பிரிச்சா 3. திருப்பி 3ஆல பிரிச்சா 1. எப்படி எழுதுவோம்? 12 2 தர 3 அப்படின்னு எழுதணும். ஓகே, இதுதான் நம்ம முதன்மை காரணிகளின் பெருக்கமா எழுதணும். இந்த முதன்மை 3 முதன்மை. ஏன்னா 3க்கு இருக்கிறது வந்து 2 காரணிகள். 2க்கு 1 2, 3க்கு 1 3. 2 காரணிகள் வந்து அதுதான் பிரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. சரிதானே? ரைட். ஆகவே 2 வர்க்கம். ஏன் 2 வர்க்கம் இருக்கு? 2 2 3 இருக்கு. 2 வர்க்கம் சார் 3 1 3 ஒரு முறை தானே இருக்கு. ஆகவே 3 1 இருக்கு. ரைட். அப்ப முதன்மை காரணிகளின் பெருக்கமா எழுதிட்டு அதனுடைய ஒவ்வொன்றையும் அதனுடைய எத்தனை இருக்குன்னு பார்த்தா அதனுடைய வழுக்களை எழுதி போடணும். சரிதானே? ரைட். எழுதிட்டு இப்ப 12 காரணிகள் எத்தனை இருக்குன்னு இதுல இருந்து கண்டுபிடிக்க போறோம். எப்படின்னா நல்லா பார்த்துருங்க. இப்ப 2 இருக்கு தானே, இதனுடைய வலு 2 தானே. ரைட். இந்த வலுவோட 1 கூட்டுங்க. இதோட 1 கூட்டும். 2 சக 1 பெருக்குங்க. இங்க பாருங்க, இதோட 1 கூட்டுங்க. இதோட 1 கூட்டினா 1 சக 1, 2 சக 1 3, 1 சக 1 2, 2 6. அப்ப எத்தனை காரணிகள் இருக்கு? 6 காரணிகள் இருக்கு. அதே 12க்கு 6 காரணிகள். சரிதானே? ரைட். 12ன்னு சொல்லக்குள்ள ஒரு சிறிய நம்பர் ஒன்று, அதுக்கு இப்படி எழுதி சொல்லிக்கொள்ளலாம். ரைட். அப்படி இல்லாட்டி இப்படி செய்யலாம். இதே பாருங்க 144 செய்யப்போம். 144 எப்படி எழுதுறது பாருங்க. 144 திருப்போம். 2ஆல பிரிங்க 72. திருப்பி 2ஆல பிரிங்க 36. திருப்பி 2ஆல 14. திருப்பி 2ஆல 9. திருப்பி 3ஆல பிரிப்போம் 3. திருப்பி 3ஆல பிரிப்போம் 1. ரைட். இப்போ 1 வரைக்கும் முதன்மை எண்களால பிரிச்சு வந்திருக்கு. சரிதானே? ரைட். அப்ப 144 எப்படி எழுதலாம்? 2 தர 1 2 3 4 இருக்குன்னா ரைட். 2 3 4. 3 வந்து எத்தனை இருக்கு? 2 இருக்கு. 1 2 3 2. ரைட். எப்படி இதெல்லாம் பாருங்க. 2 4 முறை 14 9 144. ரைட். ஆக 2 4ஆம் அடுக்கு 3 2ஆம் அடுக்கு. இப்ப 2 4ஆம் அடுக்கு அப்படின்னா நம்ம தெரியும் தானே, அதனுடைய நம்ம அடுக்குகளை மட்டும் தான் எடுக்க போறோம். ரைட்டா? 4ஓட 1 கூட்டினா அதோட 2ஓட 1 கூட்ட போறோம். 5 3 இதன் 5 15. ஆகவே 144க்கு எத்தனை காரணிகள் இருக்கு? 15 காரணிகள் இருக்கு. சரியா? ரைட்.
அப்போ இந்த மாதிரி நீங்கள் செய்யக்குள்ள எத்தனை காரணம் ஏதாச்சும் ஒரு நம்பர் ஒன்று உங்களுக்கு கொடுத்தா அதுக்கு எத்தனை காரணிகள் அப்படின்னு கண்டுபிடிச்சிடணும். சரி தானே? ரைட். அப்போ உங்களுக்கு காரணிகள் அப்படின்னா என்னன்னு தெரியும், அது எப்படி அதனுடைய எண்ணிக்கை ஒரு நம்பருக்கு காரணிகள் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டால் அதுக்கான ஆன்சர். இப்போ நீங்கள் இந்த முறையில் செய்யக்கூட பெரிய இப்போ 2024 2024 தானே 2024 எடுப்போம். ரைட். இதனுடைய காரணிகள் எப்படி காண்கிறது? 2024 ரெண்டாவது பிரிங்க 1012 ரெண்டாவது பிரிங்க 506 ரெண்டாவது பிரிப்போம் எவ்வளோ 253 திருப்பி 11 பிரிங்க 23 எப்படி எழுதலாம் பாருங்க. 2024 எப்படி எழுதுவோம்? 2 தர 2 தர 2 தர 11 தர 23 இப்படி தானே எழுதலாம். இதெல்லாம் முதன்மை எண்கள், அதனுடைய முதன்மை காரணிகளையும் பெருக்கமா எழுதியிருப்போம். ரைட். இப்போ 2 எத்தனை முறை இருக்கு? 3 முறை இருக்கு. 2 இன் 3ஆம் வலு தர 11 ஒரு முறை இருக்கு. 11 இன் 1ஆம் வலு 23 ஒரு முறை இருக்கு. 23 இன் 1ஆம் வலு. ரைட். இப்போ 3ஓட ஒன்று கூட்டுங்க. 3ஓட ஒன்று கூட்டினா 4, 11 ஒன்று கூட்டினா 2 இங்கிட்டு 11 1ஆம் வலு தானே? வலுவோட தான் கூட்டணும். இங்கே 1ஓட ஒன்று கூட்டினா 2 4 2 2 எல்லாத்தையும் பெருக்கினா எவ்வளோன்னு பாருங்க. 8 8 14. ரைட்டா? ரைட். அப்போ 2024 எத்தனை காரணிகள் இருக்கு? 16 காரணிகள் இருக்கு. ரைட். அப்போ இந்த ஒரு முறைப்படி நீங்கள் அப்போ இந்த முறைப்படி நீங்கள் காரணிகளை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ரைட். அடுத்தது ஒன்று பார்ப்போம். 2025 காரணிகள் எத்தனை இருக்குன்னு பார்க்க போகிறோம். ரைட்டா? அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? 2025 அதனுடைய முதன்மை மடங்காக நம்ம எழுத போகிறோம். 2025 ரைட். மூன்றாவது பிரிக்கலாம் தானே? 5 7 7 9 இலக்க சுட்டி 9 இருந்தால் மூன்றாவது பிரிக்கலாம். மூன்றாவது பிரித்தா 6 7 5 ரைட். திருப்பி மூன்றாவது பிரிங்க 2 2 5 ரைட். திருப்பி மூன்றாவது பிரிப்போம் 7 5 திருப்பி மூன்றாவது பிரிங்க 25 திருப்பி 5 பிரிச்சா 5 திருப்பி 5 பிரிச்சா 1 ரைட்டா? ரைட். அப்போ 2025 அதனுடைய முதன்மை எண்ணாக பிரிச்சுட்டு வந்திருக்கோம். ரைட். அப்போ 3 தர 3 தர 3 3 தர 5 தர 5 ரைட்டா? ரைட். 3 எத்தனை முறை இருக்குன்னு பாருங்க. 3 4ஆம் மணிக்கு தர 5 2ஆம் மணிக்கு. ரைட். அதனுடைய வலுக்களின் முதன்மை எண்ணிட்டு வலுக்களாக எழுதிட்டோம். ரைட். அதனுடைய அடுக்க ஒன்று கூட்டும். 4ஓட ஒன்று கூட்டுங்க. அடுத்து 2ஓட ஒன்று கூட்டுங்க. ரைட். 5 3 15. அப்போ 2025 எத்தனை காரணிகள் இருக்கு? 15 காரணிகள் இருக்கு. ஓகே. ரைட். அப்போ வீடியோவை பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய்.